ஃப்ரைடே மார்னிங் கம்மிங் ஜூன் மந்த் வந்ததுன்னா பேபிக்கு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போலேருந்து ஸ்கூல்ஸ் கொஞ்சம் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். எந்த மாதிரி ஃபீஸ் வருது, எந்த மாதிரி ஸ்கூல்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று நமக்கு ட்ராவல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது, மோஸ்ட்டாக இதை வந்துட்டு நோட்டீஸ் பண்ணணும். ஸோ இதனால் இப்போலேருந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். மோஸ்ட்டாக சைல்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு சில நர்சரி ஸ்கூல்ஸ் வந்துட்டு பார்த்தோம். அதில் ஒரு ஸ்கூலில் வந்துட்டு அப்ளிகேஷன் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அப்ளிகேஷன் மட்டும் நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. பட் வேறு ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு கம்மிங் ஜூன் அகாடமிக் இயரில் தான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென்டலி நாங்களுமே இன்னும் பேபியை ஸ்கூல் அனுப்புறதுக்கு ரெடி ஆகலை. பட் எங்களை தாண்டி பேபிக்கான இன்ட்ராக்ஷன்ஸ் இங்கே எதுவுமே கிடையாது. அதுக்காகவே ஸ்கூல் அனுப்பணும்னு யோசிச்சிருக்கோம். பேபிக்கு மட்டும்தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு ரெடி பண்ணியிருந்தேன். சாலட் கொஞ்சம் இருந்தது, அது ஒரு பனானா எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அது ஸோ ஸ்கூல் போயிட்டு பார்த்துட்டு வந்து தான் வந்து லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லஞ்சுக்கு ரைஸ், சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து தான் ஒரு சில ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். ஹால் அப்போ தான் க்ளீன் பண்ணேன். ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை, அகைன் கழிச்சு போட்டுட்டாங்க.